Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 6 Two-Dimensional Analytical Geometry. Example 6.7 in the video. Find the slope of the straight line passing through the point 5, 7 and 7, 5. Also, find the angle of inclination. Angle of inclination theta என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க of the line with x-axis. So, ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் m கண்டுபிடிச்சு tan தீட்டாக்கு ஈக்குவல் பண்ணி தீட்டா வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின்ல நமக்கு கொடுத்துருக்கிறது. சொல்யூஷன்ல given பாயிண்ட் எழுதிடலாம் 5, 7 இன்னொன்று 7, 5. ஸோ இது வந்து x1 y1 x2 y2 எடுத்துக்கலாம். ஸ்லோப் வித் 2 பாயிண்ட் இல்லையா, ஸ்லோப் m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. y2 5, y1 7, x2 7, x1 5. 5 minus 7 minus 2, 7 minus 5 2. ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் -1. இப்போ m ஓட வேல்யூ -1னா mக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம், tan theta is equal to -1. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் tan 45 degree வந்து 1, ஆனால் இங்கே -1 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா theta is equal to tan -1 எப்போ வரும்னா tan 135 degree. 135 degree எப்போ வரும்னா 180 minus 45 degree. இது எப்படி எழுதுறதுனா 180 டிகிரியை பையன்னு எழுதிக்கலாம், 45 டிகிரியை π/4. ஸோ π minus π/4 ஓட வேல்யூ 3π/4. ஸோ தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ தீட்டா வேல்யூ வெறும் 3π/4ன்னு எழுதிட்டா போதும், tan எழுதணும்ட்டு இல்லை. கிளியரா? சொல்யூஷனில் m is equal to -1. Again, theta is equal to 3π/4 or 135 degreeன்னு எழுதிட்டா போதும். Understand of the sum. அடுத்த question பார்க்கலாம். Next question பாருங்க, example 6.8. Find the equation of a straight line. Straight line ஓட equation கண்டுபிடிக்கணும். Cutting an intercept of 5. So intercept na c ஓட value 5 from the negative direction. அப்படின்னா என்ன அர்த்தம், -5 இப்படி சொல்றாங்க. டைரக்டா நம்ம இதை பார்த்து 5ன்னு எழுதிடுவோம். பட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெகட்டிவ் டைரக்ஷன்ல 5னா -5ன்னு அர்த்தம். of y axis and is inclined at the angle of 150 degree. தீட்டாவும் கொடுத்துட்டாங்க. கிளியரா எல்லாமே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் இன்டர்செப்ட்னா சி, நெகட்டிவ் டைரக்ஷன்னால -5. சரிங்களா, ப்ராக்கெட்டில் வேணால் எழுதிக்கோங்க நெகட்டிவ் டைரக்ஷன், அதனால் -5. நெக்ஸ்ட் தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 150 டிகிரி. இப்போ தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நம்ம y is equal to mx plus cல கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா தீட்டா வேல்யூ வச்சு தான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ tan 150 டிகிரி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு tan 180 டிகிரி minus 30 டிகிரியா, 180ல் 30 போனால் 150. ஸோ tan pi minus theta is equal to minus tan theta. ஸோ theta இடத்துல 30 டிகிரி இருக்கனால minus tan 30 டிகிரி. tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன, 1/√3, மைனஸ் இருக்கனால -1/√3. m is equal to -1/√3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை இன்டர்செப்ட் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். y is equal to m இருக்கிற இடத்துல -1/√3 into x plus c இருக்கிற இடத்துல -5. இப்போ இதை ஸ்ட்ரைட் லைனாக மாற்றணும், இதை அப்படியே விட்டுறக்கூடாது இல்லையா. ஸோ √3 வந்து y பக்கத்தில் கொண்டு வரணும் அண்ட் -5 கூடயும் மல்டிபிள் பண்ணணும். √3 இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். y is equal to -1 into x -5 into √3 divided by √3. இதுக்கப்புறம் தான் y பக்கத்தில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும் இல்லையா. ஸோ √3 into y is equal to -x -5√3. x மைனஸாக இருக்கிறனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம் எக்ஸை. இப்போ -x + x மாறிடும். ப்ளஸ் √3 into y -5√3 + 5√3ன்னு மாறிடும், ஈக்குவல் டு 0. இதுதான் required equation of a straight line. Example 6.9. Show the points 0, -3/2, 1, -1 and 2, -1/2 are collinear. ஸோ கொலினியர்னு நம்ம ப்ரூஃப் பண்ணும் 3 பாயிண்ட்டை. இப்போ என்ன பண்ணுவோன்னா இது A, இது B, இது Cன்னு எடுத்துப்போம். ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது கொலினியர். சிம்பிள். சரிங்களா, சொல்யூஷனில் let A, B and C be 0, -2/3, 1, -1
and 2 comma minus 1 by 2. இப்போ first நான் slope of AB கண்டுபிடிச்சுக்கலாம். Slope of AB is equal to AB இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் இல்லையா, y2 minus y1 minus 1 minus of minus 3 by 2 divided by x2 minus x1 1 minus 0 அது 1 தான் வரும் இல்லையா. So minus 1 minus into minus plus 3 by 2 divided by 1 வரும். So அது நம்ம எழுதணும் இல்லை. 2 1s are 2 minus 2 plus 3 by 2 3 minus 2 1 by 2 இது வந்து slope of AB. அடுத்தது slope of BC B1 C1. இப்போ y2 இது y1 minus 1 by 2 minus of minus 1 divided by x2 minus x1 2 minus 1. So minus 1 by 2 minus into minus plus 1 by 1. So 2 1s are 2 minus 1 plus 2 by 2 கீழே அந்த 1 எழுத வேண்டாம். 2 minus 1 1 1 by 2. இப்போ slope of AB யும் slope of BC யும் equal வந்துருச்சா. Slope of AB is equal to slope of BC. இது ரெண்டு ஈக்குவல்னால the given points are collinear அப்படின்னு proof பண்ணிட்டோம். The given points are collinear. Understand ஆகுதா? ஈஸியான சம் தான். அடுத்த question பார்க்கலாம். Next question bookலே படிக்கிற கொஞ்சம் பெருசா இருக்கு. The Pamban Sea Bridge is a railway bridge of length about 2065 meter constructed on a park strait which connects the island town of Rameswaram to Mandapam, the mainland of India. The bridge is restricted to a uniform speed of only 12.5 meter per second. If a train of length 560 meters starts at the entry point of the bridge from the Mandapam, then find the equation of motion of the train. When does the engine touch island? When does last coach cross the entry point of the bridge? What is the time taken by the train to cross the bridge? So நாலு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, லென்த்தும் கொடுத்துட்டாங்க, ரயில்வே பிரிட்ஜோட டோட்டல் லென்த்தும் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் 6.10 நான் கிவன் மட்டும் எழுதியிருக்கேன். ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு எவ்வளோ 12.5. ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ இது ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். அடுத்தது ட்ரெயின் லென்த்து. அடுத்தது ட்ரெயினோட லென்த்து 560 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து ஸ்லோப் இல்லையா. எப்படின்னா இப்போ ஒரு கிராஃப் வரைஞ்சோன்னா கீழே டைம் வரும், இங்கே டிஸ்டன்ஸ்ன்னு இருக்கும். புக்லேயே அப்படியே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த லைன் தான் நம்மளோட ட்ரெயினோட ஈக்குவேஷன். அப்போ இதோட ஸ்லோப் வந்து ஸ்பீடு, ஒய் இன்டர்செப்ட் வந்து ட்ரெயினோட லென்த்து. அண்ட் ட்ரெயினோட லென்த்து வந்து நம்ம ஒய் இன்டர்செப்ட் வந்து நெகட்டிவ் ஃபார்மில் வரும். மேலே வந்து பாசிட்டிவ், கீழே வந்து நெகட்டிவ் ஃபார்மில் வர்றதுனால நம்ம மைனஸ்ன்னு எடுத்துப்போம் சரியா. இப்போ எம்மோட வேல்யூ என்ன 12.5, சியோட வேல்யூ minus 560. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த ட்ரெயின் இதான் ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம கேட்டது இல்லையா. ஸோ ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் இருந்தால் நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ்ஸு சி. ஃபார் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் இருக்கிற இடத்துல 12.5 இன்டூ எக்ஸு ப்ளஸ் சிக்கு பதிலாக minus 560 சரிங்களா. ஸோ இது வந்து y is equal to நமக்கு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. புக்கில் வந்து y is equal to தான் விட்டுருக்காங்க, இதோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் ஈக்குவேஷன்னாலே எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், y அந்த சைட் கொண்டு வந்து சால்வ் பண்ணும். புக்கில் இதோட இருக்கனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் சப் டிவிஷன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இன்ஜின் எப்போ ஐலாண்டை போய் டச் பண்ணும். ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஜின் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இன்ஜின் ஃப்ரண்ட், அதாவது ட்ரெயினோட ஃப்ரண்ட் பார்ட் எப்போ வந்து ஐலாண்டை போய் டச் பண்ணும். ட்ரெயின் வந்து எப்போ ஐலாண்டை வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்க, டைம் பற்றி கேட்குறாங்க. இப்போ ஒய்யோட வேல்யூ டோட்டல் பிரிட்ஜோட லென்த் கொடுத்துருந்தாங்க 2065, அதுதான் 2065. அண்ட் சியோட வேல்யூ 0, ஏன்னா ட்ரெயின் போய் ரீச் ஆயிடுச்சு இல்லையா. புக்கில் வந்து பின்னு கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அவங்க இங்கே எப்படி எடுத்திருப்பாங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் பி. பட் எப்போவுமே நம்ம எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு எடுக்கிறனால ஒரே ஃபார்மேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஒய் இருக்கிற இடத்துல 2065 இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ எக்ஸு. எம்மோட இடத்துல என்ன எழுதணும் 12.5 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் சி இடத்துல 0. ஸோ
2065 is equal to 12.5 into x plus 0 நம்ம இனி எடுத்துக்க வேண்டாம் இல்லையா நெக்ஸ்ட் லைனில் இது டிவைட் பண்ணோம் 2065 divided by 12.5 is equal to x இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 6165.2 செகண்ட்ஸ்னு கிடைக்கும் which is equal to x அதாவது time taken to reach the island வந்து 165.2 செகண்ட்ஸ்ல தான் எழுதணும் சரிங்களா next வந்து third question when last coach cross the entry point அப்போ கம்ப்ளீட்டா அந்த ட்ரெயின் வந்து கடந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா அப்போ y ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கணும் இங்க 0 ஏன்னா கம்ப்ளீட்டா போயிடுச்சு y is equal to 0 is equal to mx plus c அப்போ 12.5 into x minus c ஓட வேல்யூ 560 இப்போ minus 560 இன்சைட் வந்து plus 560 is equal to 12.5 into x இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம் 560 divided by 12.5 is equal to x so இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா 44.8 seconds கிடைக்கும் அதுதான் x ஓட வேல்யூ சரியா fourth subdivision என்னன்னா time taken for the train to cross the other end of the bridge அப்ப கம்ப்ளீட்டா அந்த டிஸ்டன்ஸ் முடியும் இல்லையா அப்போ y ஓட வேல்யூ 2065 ன்னு எடுத்துக்கலாம் அப்போ y is equal to mx plus c ல y இருக்கிற இடத்துல 2065 கம்ப்ளீட்டா முடிஞ்சது m ஓட இடம் 12.5 into x c ஓட வேல்யூ 560 இப்போ minus 560 இன்சைட் கொண்டு வந்துடலாம் 2065 plus 560 is equal to 12.5 into x இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க 5 12 6 2625 கிடைக்கும் divided by 12.5 is equal to x so இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா 210 seconds ன்னு கிடைக்கும் இதுதான் x ஓட வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் டிவிஷன் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணிவிடுங்க ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துருங்க